மூலம் பாடுபட்டு இன்னைக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் கூட ஆரம்ப ஊழியில நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அநேக இக்கட்டின் மத்தியில் ஊழியம் செஞ்சு இன்னைக்கு 4 ஊழியக்காரர்களுக்கு உதவும்படி கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய ஏரியாவில் இருப்பது மிக மிக நமக்கு ஆசீர்வாதம். கரங்கள் தட்டி அவரிடத்தில் கொடுப்போம். ಲೋಕ ರಕ್ಷಕನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ಬುದ್ಧಿಶಾಲಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೇಯಿಸುವುದು ಅವರು ಹೇಳಿದಲ್ಲ, ಬುದ್ಧಿವಂತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದು ಅಷ್ಟು ಸುಲಭವಾದ ವಿಷಯವಲ್ಲ. வசன பண்டிதர்கள், பிரசங்க சாம்பவர்கள் மத்தியத்திலே நிற்பது என்பது எத்தோடு பக்தியோடு நம்ம பேச வேண்டும். ಹಂಗಾರೆ ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದ ಬೋಧಕರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಂಗ ದೊಡ್ಡ ಜಮಾನ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದು ಸುಲಭವಾದ ವಿಷಯವಲ್ಲ. பிரசங்கத்தை தூக்கி பார்ப்பார்கள். ಹಂಗಾರೆ ಪ್ರಸಂಗವನ್ನು ಎತ್ತರದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. ನಮ್ಮ ಕೈಲೆಲ್ಲ ತರಾಸುಗಳು ಹುಡುಗಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ತಕ್ಕಡಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்படி ஆயினும் இந்த ஒரு கொஞ்ச நிமிஷத்தில் பிரசங்கப்படுகிற தேவ வசனம் உங்களுக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஊழியர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக மாறட்டும். ಈ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಾಲ ಕೊಡುವ ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಅದು ಉಪಯೋಗಕರವಾಗಿರಲಿ. ನಿಮ್ಮ ವಚನವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್ இருக்க வேண்டும். ಎಲ್ಲರ ಕೈಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇರಬೇಕಾಗಿದೆ. ಕನ್ನಡ, ತಮಿಳು, ಇಂಗ್ಲಿಷ್ 3 ಬೈಬಲ್ ஒரு ஊழியக்காரருக்கு இருக்கிறது மிகவும் நல்லது. ಒಂದು ತಿಳ್ಕೊಬೇಕು, 3 ಅಂದರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡ, ತಮಿಳು, ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇರುವುದು ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕೈಗಳಲ್ಲಿ. 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல 2 பேப்பர்ல நான் எழுதி தீர்க்கதரிசன வசனங்களை எழுதி அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்களுக்கு நான் அனுப்பினேன். ಏನಂದ್ರೆ 2 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಬಂದು ಒಂದು இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் ಈ ವರ್ಷದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ಚೀಟಿಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಪ್ರವಾದನೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ಬರೆದಿಟ್ಟು ಟ್ರಂಪ್ ಅವರಿಗೆ ಅವುಗಳನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟೆ. வரலாறு படைக்கின்ற வெற்றியோடு நீங்கள் ஜெயிப்பீர்கள். ಇತಿಹಾಸ ಕಾಣದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಜಯವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಿ ಅಂತ. இவர் கொடுத்திருப்பாரா, எழுதியிருப்பாரா என்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகம். ಇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಾರಾ, ಬರ್ದಿರ್ತೀರಾ ಅಂತ ಅನುಮಾನಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. TJ White என்று சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அமெரிக்கா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் TJ White மூலமாக TJ White ಅಂತ ಅಂದರೆ ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ FBI டைரக்டர் மூலமாக FBI டைரக்டರ್ ಮುಖಾಂತರವಾಗಿ எப்படியோ பிரயாசப்பட்டு கொடுத்தோம். ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಅವರಿಗೆ ಅವುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿವಿ. அப்போ எலெக்ஷன் நெருங்க மீடியாக்கள் எல்லாம் சொல்லுது கமலா ஹாரிஸ் அமோக வெற்றி பெறுவாங்க, அமோக வெற்றி. பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசனம், அமெரிக்கா பாஸ்டர்ஸ், இந்தியன் பாஸ்டர்ஸ், வேர்ல்டு பாஸ்டர்ஸ் எல்லாரும் கமலா ஹாரிஸ் வரப்போறாங்க, கமலா ஹாரிஸ் வரப்போறாங்க. ಎಲೆಕ್ಷನ್ ಹತ್ರ ಬರುತ್ತಿರುವಾಗ ಕಮಲಾ ಹಾರಿಸ್ ಅವರೇ ಗೆಲ್ತಾರೆ ಅಂತ ಪ್ರವಾದಿಗಳು ಎಲ್ಲ ಅಂದರೆ ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರುವ ವೇಳೆಯಲ್ಲಿ எனக்கு கஷ்டமா போச்சு. ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾಯಿತು. நீ சொன்ன வசனம் எப்படி இருக்குது? ನೀನು ಹೇಳಿದಂತ ಮಾತು ಹೀಗಿದೆಯಲ್ಲ ದೇವರೇ. பெரிய ஊழியக்காரர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೇವಕರುಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದಾರಲ್ಲ ಸ್ವಾಮಿ. என்னாலும் ರಿಸಲ್ಟ್ வருகிறதுக்கு முன்ன நவம்பர் 1 எனக்கு ರಿಪ್ಲೈ ಅನುப்புனார் ಅವರು. ಏನಂದ್ರೆ ರಿಸಲ್ಟ್ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನವೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಅವರು ನನಗೆ ಒಂದು ಲೆಟರ್ ಕಳಿಸಿದ್ರು. அந்த லெட்டர் உங்களுடைய ஜெபத்துக்கு, உங்களுடைய தீர்க்க தரிசனத்திற்கு, உங்களுடைய என்கரேஜ் வேர்டுக்கு நன்றி. நான் தொடர்ந்து நீங்க சொன்னது போல ஆயி தேசத்துக்கு நான் நல்ல ஒரு பிரசிடென்ட் ஆயிருப்பேன் என்று எழுதினார். ಏನಂದ್ರೆ ನೀವು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕೊಟ್ಟ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಒಳ್ಳೆ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ ಅಂತ ಅವರು ನನಗೆ ರಿಪ್ಲೈ ಕೊಟ್ಟರು. நான் இப்ப காட்டின காலையில லெட்டர் ரிப்ளை வந்தது இவருக்கு காட்டுறேன். ஐசக் பாஸ்டர்ட்ட காட்டுறேன். ಎಸ್, ಟ್ರಂಪ್ ಅವರು ಸದುತ್ರವನ್ನು ಅವರು ಕಳಿಸಿದ ಆ ಲೆಟರ್ ಅನ್ನು ನನಗೂ ಸಹ ಅವರು ತೋರಿಸಿದ್ರು. ರಿಸಲ್ಟ್ பார்க்கிற பொழுது, ರಿಸಲ್ಟ್ ನೋಡುವಾಗ வரலாறு காணாத ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಬಾರದ ರೀತಿಯಲ್ಲಿ வெற்றி பெற்றார். ಅವರು ಜಯಶಾಲಿಯಾದರು. அவர்
ಆಂಡವರು ಎನ್ಗಿಟ್ಟ என்ன சொன்னாரு? ದೇವರು ನನಗೆ ಹೇಗೆ ಹೇಳಿದ್ರು? ಅವರು ಬಂದಾಗ, ಅವರು ಬಂದರೆ ಯುದ್ಧ ಹೋಯಿತು, ಯುದ್ಧಗಳು ತಡೆಯಾಗುತ್ತವೆ, ನಿಲ್ಲುತ್ತವೆ. 2025 ಯುದ್ಧ ಇರಲ್ಲ. 2025 ಯುದ್ಧಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. 2025 உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தினுடைய வாசல்கள் தேசங்களுக்கு கவர்னர் மாளிகைக்குள்ள ஒரு பிரேயர் நடத்தினேன். ಏನಂದ್ರೆ ಕರ್ನಾಟಕ ಗವರ್ಮೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಬಂಗ್ಲೆಯಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟವನ್ನು ನಡೆಸಿದೆ. ಗವರ್ನರ್ ಮಾಳಿಗೆ ಅಂತ சொல்லுவாங்க. ಗವರ್ನರ್ ರಾಜಭವನದಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟವನ್ನು ನಡೆಸಿದೆ. அதுல ನಾನು ಎಮ್ಎವರೆಸ್ಟ್ ಪಾಸ್ಟರ್‌ಗೆ ಮೂಕ ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದೆ. ಎಮ್ಎವರೆಸ್ಟ್ ಅವರ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಹಿರಿಯ ಪುತ್ರನನ್ನು ಸಹ ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೆ. ಅವರ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಐಎಎಸ್ ಆಫೀಸರ್ ಲೇಡಿ, ಐಎಎಸ್ ಆಫೀಸರ್ ಅವರ ಲೇಡಿಯಾಗಿ அவங்ககிட்ட சுவிசேஷம் சொல்றோம். ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿದ್ರು. பிராமணர் எப்போதுமே ஐஏஎஸ் அந்த சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுல பிராமணர்கள் தான் இருப்பாங்க. ಅಂದ್ರೆ ಐಎಎಸ್ ಆಫೀಸರ್ಗಳು ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿಗಳು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಬ್ರಾಹ್ಮಣರಾಗೇ ಇರುತ್ತಾರೆ. நல்ல மனுஷன், ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಗಳು. சுவிசேஷம் சொன்ன உடனே ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಾங்க, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. இப்போ இங்கிலீஷ் ಈಗ ಇಂಗ್ಲಿಷ್ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை ದೇವರು ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ಮತ್ತಾಯ 1:20 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், ಆಕೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಹೆರುವಳು, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡು. இயேசு என்றால், ಯೇಸು ಅಂದರೆ மனுஷனுடைய பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்றார். ಮನುಷ್ಯರ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாரும் பாருங்களேன், ಎಲ್ಲರೂ ನೋಡ್ರಿ. நம்ம பாரத பாஷையில, ನಮ್ಮ ಭಾರತ ಭಾಷೆಯಲ್ಲಿ சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ದೇವರು ಬಂದಿದ್ದಾನೆ, ಸ್ವಾಮಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சாமி ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சாமி வந்துருச்சு, ಸ್ವಾಮಿ ಬಂದಿದೆ, ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. உண்மையான ஐயா, நீங்க எல்லாம் இப்படி போன்ல இருந்தா நான் வச்சிருக்கேன். ನೀವೆಲ್ಲ ಫೋನ್ டைப் பண்ணிக்கிட்டு சரி, ஓகே. ஏன்னு கேட்டா, ಯಾಕೆಂದ್ರೆ நமக்கு எல்லாருக்கும் பசி. ನಾನು 1:30 ಮணிಗೆ ಸಾಪಿಡ್ற ಪಾರ್ಟಿ. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿದೆ. ನಾನು 1:30 ಗಂಟೆಗೆ ನಾನು ತಿನ್ನುವ ವ್ಯಕ್ತಿ. அதுக்கடையில் 1:30 ಮணிಗೆ ಪ್ರಸಾದ கொடுக்குறாரு. 1:30 ಗಂಟೆಗೆ ನನಗೆ ಪ್ರೆಸೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மளை புகழ்ந்து கொடுக்குறாரு. ನಮ್ಮನ್ನು ಹೊಗಳಿ ಬೇರೆ ಕೊಟ್ಟರು. நான் புகழನ್ನು ಏನಪ್ಪಾ ಹೊಗಳೋದು? இயேசு கிறிஸ்து நல்லவர், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கீ வேர்ட் உங்களுக்கு நான் தருவேன். ನಿಮಗೆ ಒಂದು ಬೀಗದ ಕೀ ಹಾಗೆ ಒಂದು ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. இதுவரை கேட்காத ஒரு தீர்க்கதரிசன கீ வேர்ட் நான் உங்களுக்கு ಇದುವರೆಗೂ ಕೇಳದೇ ಇರುವಂತಹ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಬೀಗದ ಕೀ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. சூசைநாதன் 1000 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ಅಂದರೆ ಬಿಷಪ್ ಅವರು இதுவரைக்கும் கேட்காத ஒரு பிரசங்க தூது நான் உங்களுக்கு சொல்றேன். ಇದುವರೆಗೂ ಕೇಳದೇ ಇರುವ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ದೂತನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಬಿಷಪ್ ಟೋನಿ 1000 பிரசங்கம் லட்சம் பிரசங்கம் பிரசங்கிட்டார். ಅವರು 1000 ಲಕ್ಷ ಪ್ರಸಂಗಗಳು ಟೋನಿಯವರು ಮಾಡಿರಬಹುದು. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சொல்றேன், இன்னைக்கு புது ஒரு நியூ ப்ராஃபசி கீ வேர்ட் உங்களுக்கு வரும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೊಸ ಬೀಗದಕ್ಕಿಂತ ಹಾಗೆ ಒಂದು ಹೊಸ ಸಂದೇಶ ನಿಮಗೆ ಬರಲಿಕ್ಕಿದೆ. இயேசು என்று பெயரிடுவாயாக. ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡು. எல்லாரும் சொல்லுங்க, அவதாரம். ಅವತಾರವಾಗಿದ್ದಾನೆ. இயேசு ஒரு அவதாரம் என்று எல்லாரும் சொல்றாங்க. ಯೇಸು ಒಂದು ಅವತಾರ ಪುರುಷ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ. ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಪುಸ್ತಕத்தில் ರಕ್ಷಕர்கள் என்று பேர் இருக்கிறது. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರಲ್ಲಿ ರಕ್ಷಕರುಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ನ್ಯಾಯಾಧಿಪತಿகள் என்று பேர் இருக்கிறது. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಅಂತ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು ಅಂತ ಹೆಸರು. உலகத்தில் பிறந்த எந்த அவதாரமும் எதற்கு என்று நான் சொல்லுகிறேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಯಾವುದೇ ಒಂದು ಅವತಾರವೂ ಇದ್ದರೆ ಏನಂತ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. எந்த அவதாரமும் ಯಾವ ಅವತಾರವಾಗಿದ್ದು தீமை செய்கிறவர்களை, ಅಂದರೆ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವವರನ್ನು அழிக்கிறதற்காக பிறக்கிறார்கள். ಅಂದರೆ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆனால் ரட்சகர் இயேசு பிறந்தது ಆದರೆ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದು பாவிகளையும் கெட்டவர்களையும் நல்லவராக மாற்றுவதற்கு இயேசு பிறந்தார். ಆದರೆ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದು ಪಾಪಗಳನ್ನು ಅಳಿಸಿ ಹಾಕುವುದಕ್ಕೂ ಕೆಟ್ಟದನ್ನು ತೊಲಗಿಸುವುದಕ್ಕೂ ಆತನು ಜನಿಸಿದನು. இல்லாட்டி இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கத்தியும் கண்ணுமா தெரிஞ்சிருப்பீங்க பாருங்க. ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದೆ ಹೋಗಿದ್ರೆ ಇಲ್ಲಿರುವ ನಾವು ಎಷ್ಟು ಜನರು ಕತ್ತಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಓಡಾಡ್ತಾ ಇದ್ವೋ. நம்ம
ரட்சிக்கப்பட்டோமா? ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದರಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆ தேவ வசனம் சொல்லுகிறது, நாம் கெட்டவர்களா இருந்த பொழுது இயேசு நம்மளை ரட்சிக்கிறதற்கு அவர் தன்னுடைய ஜீவனை தந்ததனால் நாம் நல்லவர்களாக மாறினோம். ಏನೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಕೆಟ್ಟವರಾಗಿ ಇರುವಾಗಲೇ ಆತನು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த ஒரு பெரிய பேச்சாளர் பேசுறாரு. ಒಂದು ದೊಡ್ಡ ಅಂಗರ ಮಾತುಗಾರನು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯ. யார் கையில அறுத்தாலும் ரத்தம் தான். ஆக மொத்தம் நீ 4-10 மாசம் தான்றாங்க. ಯಾರ ಕೈಯನ್ನು ಹಚ್ಚಿದ್ರು ರಕ್ತವೇ, ಆದರೆ ನೀನು ನಾನು 10 ತಿಂಗಳೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கொஞ்சம் உடம்பு பெருசா இருக்கலாம், தலை பெருசா இருக்கலாம், வயிற்று பெருசா இருக்கலாம். ஆனா பிறந்தது நீங்களும் நானும் 10 மாசத்துல தான். ಏನಂದ್ರೆ ನಾವು ಅಂಗರ ಶರೀರದಲ್ಲಿ ದಪ್ಪ ಸಣ್ಣ ಇರಬಹುದು, ಆದರೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಹುಟ್ಟಿದ 10 ತಿಂಗಳು ಒಳಗಾಗಿಯೇ. ஆகவே சுவிசேஷம் எனது ஜீவன், ಸುವಾರ್ತೆ ನನ್ನ ಪ್ರಾಣವಾಗಿದೆ. எதிர்ப்புகள் எங்களுக்கு தூசி. ಅಂದರೆ ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಬರುವಂತ ಎಲ್ಲವೂ ದೂರಾಗಿದೆ. அதனாலதான் உங்களை எதிர்க்கிறபடி தேசத்துல நீங்க போனா நீங்க தூசியை தட்டி விடுங்க. அந்த தூசி ஒரு நாள் சாட்சி உங்களுக்கு அனுகூலமாய் பேசும். ಏನಂದ್ರೆ ನೀವು ಎಲ್ಲಾಗಿರುವ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮ ಧೂಳಿನ ತಟ್ಟಿ ಬಿಡ್ರಿ. ಒಂದು ಕಾಲ ಬಂದಾಗ ಧೂಳು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಅವರಿಗೆ ಎದುರಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೆ. இந்த நாட்களில் விசுவாசத்தை பேசி அதை சுதந்திரித்துக் கொள்ள ಈ வேண்டும். ದಿನದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಮಾತನಾಡಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ. இயேசு பிறந்தார். ಯೇಸು ಹುಟ್ಟಿದನು. இயேசு பிறக்கிறதுக்கு 6 மாசம் இன்னொருத்தர் பிறக்கிறார். ಯೇಸು ಹುಟ್ಟಿದನು. ಹುಟ್ಟಿ ಮುಂಚಿತ 6 ದಿನ ಮುಂಚಿತವಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರು ಹುಟ್ಟಿದರು. அவருடைய பேரு யோவான் ஸ்நாபகன். அவருடைய அப்பா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஒரு ஆசாரியர். ಏನಂದ್ರೆ ಅವರ ಹೆಸರು ಯೋಹಾನ್, ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು. ಅವರು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದನು. நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ನೀತಿವಂತನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பரிசுத்தவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಪರಿಶುದ್ಧನು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய ஊழியத்தை சரிவர செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆತನ ಸೇವೆಯನ್ನು ಮುನ್ಸೂಚನೆ ಮಾಡುವಾತನು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ಯೇಸುವಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ அவருடைய அப்பா, ಅವರ ತಂದೆ, அவருடைய அப்பா பேரு, ಅವರ ತಂದೆ ಹೆಸರು எலிசபெத்தும் சகரியாவும். ಎಲಿಸಬೆತ್ತು ಸಕರಿಯ ಎಂಬುದಾಗಿ. அவர் 2 பேரும் ಅವರಿಬ್ಬರು கர்த்தருடைய வசனத்தை முழுமையாக கை கொண்டவர்கள். ಅವರಿಬ್ಬರು ಕರ್ತನ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆದಂತವರು. நல்ல கேளுமா, கையில ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಿ, ಕೈಗಳನ್ನು ಕಟ್ಟಬೇಡಿ. நல்ல ஊழியம் செய்கிறவர்கள், ಒಳ್ಳೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರು, நீதிமான்கள், ನೀತಿವಂತರು, பரிசுத்தவான்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರು. ஆனா தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚಿಕೆಯಾದವರಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. அப்படி இருந்தும் ಆಗಿದ್ದರೂ என்ன நடக்கிறது? ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ? அவன் அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಓದುತ್ತೇನೆ. நீங்க வாங்க. ನೀವು ಬನ್ನಿರಿ. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ಲೂಕನ ಬರೆದ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ தேவனுக்கு பிரதியுத்தரமாக ದೇವರಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ இது எப்படி ஆகும் ಇದು ಹೇಗೆ ಆಗುತ್ತೆ என்று அவிசுவசிக்கிறான். ಅಂತ ಕೇಳಿ ಅಪನಂಬಿಕೆ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவன் 70 வயசு வரை ஜெபிச்சிருக்கிறான். 70 ವಯಸ್ಸುವರೆಗೂ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. 40 ವಯಸ್சுல கல்யாணம் ஆச்சு. 40 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮದುವೆ ಆಯಿತು. 70 ವಯಸ್ಸು வரை பிள்ளைகள் இல்ல. 70 ವಯಸ್ಸುವರೆಗೂ ಮಕ್ಕಳಿರಲಿಲ್ಲ. 80 ವಯಸ್ಸು ವரை பிள்ளைகள் இல்ல. ಈಗ 80 ವಯಸ್ಸುವರೆಗೂ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. 40 வருஷம் எதிர்பார்ப்பு. 40 ವರ್ಷಗಳು ಎದುರು ನೋಡುವಿಕೆ. 40 வருஷம் ஜெபம். 40 ವರ್ಷ ಪ್ರಾರ್ಥನೆ. 40 வருஷம் ஊழியம். 40 ವರ್ಷ ಸೇವೆ. 40 வருஷம் நீதிமானா இருக்கிறான். 40 ವರ್ಷ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் என்ன நடக்குது? ಆದರೆ ಏನ್ ನಡೀತಿದೆ? தேவனுடைய அந்த வசனத்தை செபித்ததை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசம் இல்லாம போச்சு. ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲವಾಗಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. 1ஆம் அதிகாரத்துல வாங்க. 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬನ್ನಿ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? அப்போது சக்கரியா ஆ, தேவதூதனை நோக்கி, தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? ஆ, நான் கிழவனாய் இருக்கிறேன், ஆ, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுகிறாரு? ಅದು ಮುಂಚಿತವಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? 13ஆம் வசனம், தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பின்ன எனக்கு கிழிக்கிறதுக்காக நீ போய் ஜெபிச்ச. ಅದು ಮುಂಚಿತವಾಗಿ ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ, ಅಂದ್ರೆ ನೀನು ಏನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ? 70 வயசு இருக்கட்டும், 80 வயசு இருக்கட்டும், 100 வயசு இருக்கட்டும், எனக்கு கிழிக்கிறதுக்காக நீ ஜெபிக்கிற. ಏನಕ್ಕಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ? 70, 80 ವಯಸ್ಸು, 100 ವಯಸ್ಸು ಆಗಿರಲಿ, ಏನಕ್ಕಾಗಿ? ஜெபிச்சா நீ விசுவாசிக்கணும். ಆದರೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನೀನು ನಂಬುವಂತನಾಗಿರಬೇಕು. நீ எதிர்பார்க்கணும். ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಎದುರು ನೋಡಬೇಕು. ஜெபித்தா நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನೀನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. 13 என்ன சொல்லுகிறது? 13 ಹೇಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ.
ಹೇಳಿದೆ. 13வது வசனம் 13ನೇ ವಾಕ್ಯ என்ன சொல்லுது? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கை வைத்துங்க ஒவ்வொருத்தரும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೈ ಎತ್ತಿರಿ. 2024 ಅಂದ್ರೆ ನೂಕರ ಗಂಧ 2024 2024 எல்லாம் செபித்தாயோ? ಯಾವುದಕ್ಕೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆಯೋ தூதனாய் நான் நின்று சொல்லுகிறேன். ನಾನು ದೂತನಾಗಿ ನಿಂತು ಹೇಳುತ್ತೇನೆ. நான் ஒரு தீர்க்கதரிசியா நின்று சொல்லுகிறேன். ಪ್ರವಾದಿಯಾಗಿ ನಿತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு நிமிஷம் கை வைத்துங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಕೈಗಳೆತ್ತಿರಿ. ஐயா நீங்கள் கை வைத்துங்க. ಅಯ್ಯ ನೀವು ಕೈಗಳೆತ್ತಿರಿ. கை வைத்துங்க. ಕೈಗಳೆತ್ತಿರಿ ಮೇಲೆ கை வைத்துங்க. ಕೈಗಳೆತ್ತಿರಿ ಎಲ್ಲರೂ. ஒரு நிமிஷம் கை வைத்துங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಕೈಗಳೆತ್ತಿರಿ. இதுதான் கீ வேடு. ಎಲ್ಲ இதுதான் கீ. ಇದೇ ಬೀಗ. நம்ம அவிசுவாசிக்க வேண்டாம். ಅಪನಂಬಿಕೆ ಪಡಬೇಡಿ. 40 வருஷமா கேட்ட கேள்விக்கு 40 ವರ್ಷ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗೆ 40 வருஷமா செபித்ததுக்கு 40 ವರ್ಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಕ್ಕೆ 40 வருஷமா எதிர்பார்த்ததுக்கு 40 ವರ್ಷ ಎದುರು ನೋಡಿದಕ್ಕೆ பதில் வந்த பொழுது ಆಮೇಲೆ ಉತ್ತರ ಬಂದ ಕೂಡಲೇ பதில் வந்த பொழுது ಉತ್ತರ ಬಂದಾಗ இது எப்படி ஆகும்? ಇದಕ್ಕೆ ಏನಾಗುತ್ತೆ? அப்படி வேண்டாம். ಆ ಥರ ಬೇಡ. ஆகும். ಆಗುತ್ತೆ. ஜெபத்துக்கு பதில் நடக்கும். சபை கட்டப்படும். எங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಮದುವೆ ನಡೆಯುತ್ತೆ. நான் ஊழியத்துக்கு போவேன். ಸೇವೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. I believe. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. I pray in the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறேன். ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ಪಡಿಸಿದರೆ கடிந்து கொள்கிறேன். ಅಪನಂಬಿಕೆ ತೊಲಗಲಿ. இருக்கிற எல்லா சக்திகளையும் கடிந்து கொள்கிறேன். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಶಪಿಸುತ್ತೇನೆ. விசுவசிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா பைசாசிக அந்தகார பிரபுவுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களை விட்டு உங்கள் ஊழியர்களை விட்டு விலகும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். ನಂಬುವುದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಎದುರಾಗಿ ಹೋರಾಡುವ ದುಷ್ಟ ಕೃತ್ಯಗಳು ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಲಯ ಮಾಡುತ್ತೇನೆ. சொல்லு, ஆகும். ಆಗುತ್ತೆ. கட்டுவோம். ಕಟ್ಟುತ್ತೇನೆ. 2 மாடி இல்ல 5 மாடி கட்டுவோம். 5 ಮಾಡಿ ಬೆಳ್ಳಿ ಕಟ್ಟಲೆ. ಆಳೆ பெங்களூர்ல இப்ப 36 மாடி ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ 56 மாடி கட்டலாம். 56 ತಮ್ಮ ಮಾಡಿ ಕಟ್ಟಿದನು. எல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு எங்கெங்கயோ இப்ப இருக்கிற பெங்களூர்ல எங்கடாலும் இது இருக்குதுல பாருங்களா. ಅಂದರೆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೋಡಿ மோரி இல்ல ಮೋರಿಗಳೇ ஏரி இல்ல மோரி. ಏನಿಲ್ಲ. ಅಂದರೆ ಯಾವ ಅಲ್ಲ ಕೊಳಗಳು ಸಹ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ஏரிக்கு 25 லட்சம் கோடி. ಅಂದರೆ ಆ ಕೆರೆಗೆ ಬಂದು 25 ಲಕ್ಷ ಕೋಟಿ. ಕೆರೆ இல்ல ஏரி. அவன் வீடு கட்டலாம். ಅವರು ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் வந்தாலும் கட்டட்டும். ಯಾರು ಬಂದರೂ நான் சபையை கட்டுவேன். ನಾನು ಸಭೆಯ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. நான் சபையை கட்டுவேன். ನಾನು ಸಭೆಯ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. சபையை கட்டுகிறவர் ಸಭೆಯ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. சபையை கட்டுகிறவர் பிறந்திருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னை உயர்த்துகிறவர் பிறந்திருக்கிறார். ಉನ್ನತಕ್ಕೆ ಎತ್ತುವವರು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அவங்க வருகிற பொழுது தங்கத்தோடு பொன்னும் அது தூப வர்க்கமும் வெள்ளை போடும். Amen. இது மூன்று காரியத்தை சொல்லுகிறது. ಏನಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅವರು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. சாஸ்திரிகள் வருகிறார்கள். ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಬರ್ತಿದ್ದಾರೆ. இந்தியாவிலிருந்து சாஸ்திரிகள் வருகிறார்கள். ಹಂಗೆ ಭಾರತದಿಂದ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. பங்களாதேஷ் அல்ல, பெங்களாதேஷ் இல்ல, இந்தியாவிலிருந்து. ಇಂಡಿಯಾ ಭಾರತದಿಂದ ಹಂಗರೆ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಬರ್ತಿದ್ದಾರೆ. நான் இந்தியாவில் ஒரு பெங்களாதேஷ் இருந்தானே. இந்தியாவிலிருந்து போறாங்க. ಇಂಡಿಯಾದಿಂದ ಭಾರತದಿಂದ சாஸ்திரிகள் போறாங்க. ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. குறி சொல்லுகிறவர்கள் சாஸ்திரிகள். ಹಂಗರೆ ಶಾಸ್ತ್ರ ಹೇಳುವಂತರ இன்னைக்கு இருக்கிறாங்க. ಅವತ್ತು ಇದ್ರು ಇವತ್ತು ಇದ್ದಾರೆ. நான் அமெரிக்கால சொன்னேன், உலகத்தில் உள்ள சகல மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள். Amen. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ, ನಾವು ಎಲ್ಲರೂ ಒಂದು ತಾಯಿಯ ಮಕ್ಕಳು ಅಂತ. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள். ಎಲ್ಲರೂ ಒಂದು ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳಿದೆ. பிராமணர்கள் வந்து என்ன செய்வாங்க? ಹಂಗೆ ಬ್ರಾಹ್ಮಣರು ಏನು ಹೇಳ್ತಾ ಗೊತ್ತಾ? நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. பிராமண ஆணோ பொண்ணோ பிறந்தா ಒಂದು ವೇಳೆ ಬ್ರಾಹ್ಮಣರಲ್ಲಿ ஒண்ணுமே இல்ல. ஒரு ಗಂಡ ಹೆಣ್ಣ ಹುಟ್ಟಿದರೆ 1 வயசுல இருந்து 5 வயசு வரை வளர்ப்பாங்க. 1 ವಯಸ್ಸಿಂದ 5 ವಯಸ್ಸುವರೆಗೂ ಅವರು ಸಾಕುತ್ತಾರೆ. 5 ವಯசுல இருந்து 7 வயசு வரை 5ರಿಂದ 7 ವಯಸ್ಸುವರೆಗೂ சூத்திர மந்திரம் என்ற மந்திரம் சொல்லி ಮಂತ್ರಗಳನ್ನು ಹೇಳಿ சூத்திர ಮಂತ್ರಗಳನ್ನು ಹೇಳಿ அந்த குழந்தைய ಆ ಮಗುವನ್ನು மறுஜென்மம் பிறக்கிறாங்க. ಜನ್ಮ ಅಂತ ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಒಂದು மறுஜென்மம் பிறந்துடுறாங்க. ಮರುಜನ್ಮವಾಗಿ ಅವರು ಹುಟ್ಟುತ್ತಾರಲ್ಲ. எல்லா பிள்ளைகளும் உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாம் சாபத்துல இல்லாட்டி பாவத்துல பிறக்கிறாங்க. ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಶಾಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அசுத்தத்தில் இருக்கிறார்களா? ಎಲ್ಲ ಅಶುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದಾರಂತೆ. இந்த பிராமண குழந்தை 7 வயசுக்கு
சாஸ்திரிகள் போறாங்க. ಈ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಹೋಗುತ್ತೀರಾ, அவர்களுடைய பொக்கிஷம் திறக்கிறாங்க. ಅವರ ಬೊಕ್ಕಸಗಳನ್ನು ತೆರೀತಾ ಇದ್ದಾರೆ. முதலாவது காலுக்கு விடுகிறாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಕಾಲಿಗೆ ಅಡ್ಡು ಬಿಡುತ್ತಾರೆ, தொழுது கொள்கிறார்கள். ಹಂಗಾರೆ ಅಡ್ಡು ಬಿಡುತ್ತಾರೆ. இரண்டாவது பொக்கிஷத்தை தொடர்ந்து 3 காரியத்தை எடுக்கிறாங்க. ಹಂಗಾರೆ ಬೊಕ್ಕಸವನ್ನು ತೆಗೆದು 3 ಕಾಲುಗಳನ್ನು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. 1 பொண்ணு, 1 ಬಂಗಾರ, 2 தூப வர்க்கம், ಧೂಪ ವರ್ಗವಂತ ಎರಡನೇದಾಗಿ, ಮೂರನೇದಾಗಿ வெள்ளை போல். வெள்ளப்போಲ ಅಂತ ಹೇಳಿ. தூப வர்க்கம் என்றால் ஆசாரியருக்கு உரியது, ஆசாரியத்துவம் உடையவர். ಧೂಪ ವರ್ಗ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಯಾಜಕನಿಗೆ ಸ್ವಂತವಾದ. இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஆசாரியராக இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿತ್ಯವಾದ ಯಾಜಕನಾಗಿ ನಮಗೆ வெள்ளை போல் என்றால் தீர்க்க தரிசனம். ಹಂಗೆ வெள்ளப்போಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಪ್ರವಾದನೆ ಎಂಬುದಾಗಿ அவர் நமக்கு நித்திய நித்திய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ಆತನು ನಿತ್ಯವಾಗಿ ನಮಗೆ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಾನೆ. அந்த தங்கம் என்றால் ಬಂಗಾರದಂತ ಹೇಳಿದರೆ ராஜா, ಅರಸನು ಎಂಬುದಾಗಿ. இயேசு நமக்கு நித்திய ராஜாவாக ಆತನು இருக்கிறார். ನಿತ್ಯ ಅರಸನಾಗಿ ನಮಗಿದ್ದಾನೆ. ನಾವು ರಾಜಾಗಳಲ್ಲ ಚಕ್ರವರ್ತಿಗಳು. ನೀವು ನಾವು ಅರಸರುಗಳಲ್ಲ, ಚಕ್ರವರ್ತಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ಚಕ್ರವರ್ತಿಗಳು சொன்னா என்ன தெரியுங்களா? ಏನಂತ ಗೊತ್ತಾ? அநேக பிஷப்களுக்கு தெரியாது. ನಮ್ಮ ಬಿಷಪ್ಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஐயோ, சக்கரவர்த்தினா பிரின்சஸ் இல்ல. ராஜாக்கெல்லாம் பெரியவர். அமைதியா இருக்கையா நான் சொல்றேன். சக்கரவர்த்தி என்றா ಹಂಗ ಚಕ್ರವರ್ತಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನ ಕೊಟ್ಟು ಕೇಳಿ. ஒரு ராஜா எழுதுறான், ಒಂದು ಅರಸನ ಎದುರುತ್ತಾನೆ, அவன் போய் சவால் விடுறான், ಹಂಗ ಹೋಗಿ ಸವಾಲನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. அந்த நாட்டை கீழ்ப்படுத்துறான். ಆ ದೇಶವನ್ನು ವಿಧೇಯತೆ இன்னொரு ಮಾಡುತ್ತಾನೆ. நாட்டுக்கு சவால் விடுறான், ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಸವಾಲು அந்த ಹಾಕ್ತಾನೆ. நாட்டையும் ಆ கீழ்ப்படுத்துறான். ದೇಶವನ್ನು ಕೆಳಗೆ ಇನ್ನೊಂದು ನಾಡಿಗೆ ಸವಾಲು ಬಿಡುತ್ತಾನೆ. ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ, அதையும் கீழ்ப்படுத்துறான். ಅಲ್ಲಿನೂ ವಿಧೇಯತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உலகத்தை முழுவதும் கீழ்ப்படுத்தி ಲೋಕ ಪೂರ್ತಿ ವಿಧೇಯತೆ ಮಾಡಿ அந்த நாட்டுக்கு ராஜாக்களை நியமிக்கிறான். ಅಲ್ಲಲ್ಲಿ ಬಂದು ಅರಸರುಗಳನ್ನು ನೇಮಿಸುತ್ತಾನೆ. இதுக்கு எல்லாத்துக்கும் ಇದು ಎಲ್ಲಕ್ಕೂ அவர் சக்கரவர்த்தி ஆயிடுறான். ಆತನು ಅರಸನಾಗಿ ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿದ್ದಾನೆ. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ பாதாளத்துக்கும் ಪಾತಾಳಕ್ಕೂ பரலோகத்துக்கும் பிசாசுக்கும் ಸೈತಾನನಿಗೂ ஜெயம் கொடுத்து ಜಯವನ್ನು ಹೊಂದಿ ராஜாதி ராஜாவா ರಾಜಾದಿರಾಜ ஏக சக்கராதிபதியா ಏಕ ಚಕ್ರವರ್ತಿ ಯೇಸು ಜಯಿಸಿದನು. என்னையோ ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ராஜாக்களாக நியமிக்க ಅರಸರುಗಳಾಗಿ ನೇಮಿಸಿದನು. அவர் சக்கரவர்த்தி, ಆತನ ಚಕ್ರವರ್ತಿಯಾಗಿ நாம் ராஜாக்கள். ನೀವು ನಾವು ಅರಸರು. தேசத்தை ஆள போறோம், ದೇಶವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ராஜ்யத்தை ஆள போறோம். ರಾಜ್ಯವನ್ನು ಆಳ್ವಿಕೆ. அதான் சக்கரவர்த்தி. அமெரிக்காவுக்கும் அவர் சக்கரவர்த்தி, ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೂ ಆತನೇ ಚಕ್ರವರ್ತಿ, இந்தியாவுக்கும் அவர் சக்கரவர்த்தி, ಭಾರತಕ್ಕೂ ಆತನೇ ಚಕ್ರವರ್ತಿ, உலகத்துக்கு எல்லா நாட்டுக்கும் சக்கரவர்த்தி. ಇಡೀ ವಿಶ್ವಕ್ಕೂ ಆತನೇ ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿದ್ದಾನೆ. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ, இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்களுடைய நாடு குப்பை நாடாகி போகும். ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಎದುರಿಸುವಂತ ದೇಶ ಅದು ತಿಪ್ಪೆ ದೇಶವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. பாருங்க, இந்த நாடுகளுக்கு குப்பை நாடாகி போச்சு. ತಿಪ್ಪೆ ತಿಪ್ಪೆ ಸುರಿಯುವಂತ ದೇಶವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? ಎಂಥ ದೊಡ್ಡ ದೇವರು. இஸ்ரவேலுக்கும் பெரியவர்கள் நாங்கள் நம்ம மாறிக்கிட்டோம். இப்போ ಇಸ್ರಾಯೇಲಕ್ಕೂ ದೊಡ್ಡವರಾಗಿ ನಾವು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் அவர்களை சுத்திகரிக்கல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಅವರನ್ನು ಇನ್ನೂ ಶುದ್ಧೀಕರಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಣೆ ಮಾಡಿದೆ. மூன்று காரியம் நமக்காக பேசுகிறது. 3 ಕಾರ್ಯಗಳು ನಮಗಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದೆ. ரத்தம் நமக்காக பேசுகிறது. ಒಂದು ರಕ್ತವು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದೆ. ரத்தம் உங்களுக்காக பேசணும். ರಕ್ತವು ನನಗಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದೆ. ரத்தம் உங்களுக்காக பேசட்டும். ರಕ್ತ ನನಗಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದೆ. என்ன பேசுகிறது?
Thank you. We are coming to end of the program.